சோழர்களை விட பாண்டியர்களை விட ஒரு காலத்துல மிகப்பெரிய வலிமையான யானைப்படை வச்சிருந்தவங்க அவங்க. வணிகத்துல யவனர்களோட வணிகம் செஞ்சவர்கள், முதல்ல போய் இமயத்துல போய் கொடி பொதிச்சவங்க. இது எல்லாமே சேரர்களுக்கு தான் உண்டு. கொடைத்தன்மை அப்படின்னு பேசும்போது ஒரு பெரிய மலை மேல அழைச்சிட்டு போய் அப்படியே சுத்தி அந்த புலவரை பார்க்க விடுறான். அவர் பாக்குறாரு, கண்ணுக்கு எதுவும் தூரம் தெரியுது அவ்வளவு உங்களுக்கு தான். பெரும்புலவர் கபிலருக்கு செல்வக்கடுங்க வாழியாதன் கொடுக்கிறாரு. தமிழுக்காக சண்டை போட்டவன், வட இந்தியா வரைக்கும் சண்டை போட்டு போனவன் ஃபர்ஸ்ட் சேரன் தான். அப்ப குட்டுவன் வழி, செங்குட்டுவன், அந்த குட்டுவன் வழி ஒண்ணு, இந்த பக்கம் வந்து பொறையன் வழி. இவங்க வந்து கொங்கு நாட்டு சேரர்கள். ரெண்டு பேருமே வந்து தாயத்தார் தான், பங்காளிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்களுடைய வரலாறு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சமயம் எப்படி இருந்துச்சு. ஏன்னா நம்ம சிலப்பதிகாரத்தை பட்ட திட்டத்தட்ட அதுல வந்து ஒரு சமணமோ இல்ல புத்தமோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அதுல இருக்கும். சோ அதனால சேரர்கள் வந்து அவங்களுடைய காலகட்டத்துல எந்த மதம் இருந்துச்சு. பஞ்ச பாண்டியருங்கிறத பஞ்ச பாண்டவர்னு எழுதிட்டாங்க, கௌரியருங்கிறத கௌரவர்னு எழுதிட்டாங்க. இதனால வந்த குழப்பம். தமிழ் வரலாறு தான் வந்து மகாபாரதம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்து. உம்பர் காட்டுல வந்து முதியர் அப்படிங்கிற ஒரு இனம் வந்து ரொம்ப பெரும்பான்மையான இனம். அவங்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒத்து வராது, அடிக்கடி சண்டை வரும். சோ அவங்களுக்காக இவர் போய் சண்டை எடுத்து அந்த உம்பர் காட்டை வந்து வென்றுறாரு. இப்ப எவ்வளவு பெரிய யானை படையை வச்சிருந்தா அவர் ஜெயிக்க முடியும். முதல்ல கடல் போர் நடத்தி வெற்றி கொண்டவங்க சேரன் செங்குட்டுவன் தான். கடல் போர் அப்படின்னு சொன்னாலே யாரும் சொல்லுவாங்கன்னா ராஜேந்திர சோழன் தான் வந்து. அது ரொம்ப பின்னாடி. இது நம்ம சொல்றது வந்து முற்காலம். கடல்ல இருந்து போய் வீரர்கள் இறங்கி அங்க போய் சண்டை போறது இல்ல, கடல்லே நடுக்கடல்லே சண்டை. புலவர் பாடும்போது தானை மன்னர் யார் உளரோ நின் முன்னும் இல்லை அப்படின்னு பாடுறாரு. இப்ப இதுக்கு முன்னாடி அவனுக்கு யாருமே கடல்ல சண்டை போட்டவங்க கிடையாது, நீ தான் முதல் ஆளு. அதனால அவனுக்கு கடல் பிறக்கோட்டி செங்குட்டுவனே பேரு. ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள கழக தலைவன் வருகிற நவம்பர் 18 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சார் வணக்கம் சார். நம்ம சுவடுகள் நிகழ்ச்சியில் வந்து சோழர்களை பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறமா பாண்டியர்களை பத்தி பார்த்தோம். மூவேந்தர்கள் அப்படின்னு சொன்னாலே அதுல வந்து அடுத்ததா வரக்கூடியவங்க யாரா இருக்காங்க அப்படின்னா சேரர்கள். அப்படி